பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்திய இராணுவத்திற்கு உதவியாக செயல்படுவோம் என பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது. அந்நாட்டிலும் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானின் தனி நாடாக அறிவிக்க கோரி நீண்ட காலமாக தொடர் போராட்டம் அங்கு நடைபெற்று வருகிறது. பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படையினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். பலுசிஸ்தான் பல பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதோடு அரசு அலுவலகங்களில் பாகிஸ்தான் கொடியை அகற்றிவிட்டு பலுசிஸ்தான் கொடியை ஏற்றியுள்ளனர். தங்களை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி இந்தியா மற்றும் ஐநாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில்தான் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்திய இராணுவத்திற்கு முழு ஆதரவு உதவியாக செயல்படுவோம் என பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படை பகிரங்கமாக வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பயங்கரவாத அரசை ஒழிப்பதற்கான இறுதி முடிவை இந்தியா எடுக்க வேண்டும். மேற்கு எல்லையில் இருந்த பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த பலுசிஸ்தான் கிளர்ச்சி படை தயாராக இருக்கிறது என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் இந்தியாவின் இராணுவத்திற்கு உதவியாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஷேக் முஜிபுர் ரகுமான் அவர்களால் தொடங்கப்பட்ட அவாமி லீக் கட்சி கிழக்கு பாகிஸ்தானில் அப்போது இருந்து மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் கிழக்கு பாகிஸ்தானின் வளர்ச்சிகளை மேற்கு பாகிஸ்தான் சரிவர செய்வதில்லை என்று கூறி கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்று புரட்சியை ஏற்படுத்தினார். இது மாபெரும் புரட்சியாக வெடித்ததில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். ஷேக் முஜிபுர் ரகுமான் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கொண்டு செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முக்தி வாகினி படை உருவானது. ஏராளமானவர்கள் அகதிகளாக இந்தியா வந்தனர். இந்திய இராணுவத்தின் உதவியுடன் முக்தி வாகினி படையினர் பாகிஸ்தான் இராணுவத்தினருடன் போரிட்டனர். போரின் இறுதியில் பாகிஸ்தான் பணிந்தது. வங்கதேசம் என தனி நாடாக உருவானது. ஆனால் அப்படி உருவான வங்கதேசம் தற்போது இந்தியாவை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தற்போது பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பலுசிஸ்தான் தனி நாடு கோரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படை தற்போது பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் மேலும் இரண்டாக பிரிவதற்கான சந்தர்ப்பமாக அமையலாம். இதன் மூலம் அவர்களின் பலமும் வளமும் குறையலாம். ஆனால் இவர்களுக்கு ஆதரவாக இந்தியா களம் இறங்குவது பிற்காலத்தில் நமக்கே தொந்தரவாக அமையலாம். ஏனெனில் பாகிஸ்தான் எத்தனை நாடாக பிரிந்தாலும் அவர்களின் மனநிலை இந்தியாவுக்கு எதிரான ஒன்றாகவே இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் இந்தியா மிக கவனமாக கையாள வேண்டும். எதிரிக்கு எதிரி நண்பன் என்றாலும் இதை ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது. இல்லையெனில் நாம் இப்போது பாகிஸ்தானை பயங்கரவாதிகளுக்கு துணை போகும் நாடு என அழைப்பது போல் அவர்கள் நமது நாட்டை பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படைக்கு துணை போகிறது என அழைக்கின்ற நிலை சர்வதேச அளவில் ஏற்படும். எனவே பாகிஸ்தான் விவகாரத்தில் ஒரு இம்மி அளவு கூட இந்தியாவை குறை கூற வாய்ப்பு அளிக்க கூடாது. அவர்களே முட்டிக்கொள்ளவும் மோதிக்கொள்ளவும் செய்யட்டும். அவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் நாடு பக்கபலமாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் உடனான பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படை போரில் இந்தியா தலையிடாமல் அமைதியாக இருப்பதே இந்தியாவிற்கு சிறந்ததாகும் என்கின்றனர் இந்திய அரசியல் நோக்கர்கள். பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி படையினர் நீண்ட காலமாக நடத்தி வரும் உள்நாட்டு போர் ஒரு பக்கம், கடந்த 78 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் நடைபெற்று வரும் வெளிநாட்டு போரால் பாகிஸ்தான் அனைத்து வகையிலும் நிலை குலைந்து உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.